இது ஒரு நம்பிக்கையின் நேரம். விசுவாசத்தினால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். ஆண்டவர் நமக்கு அவருடைய அருளையும் வல்லமையும் வெளிப்படுத்தும் தருணம். உங்க மனசுல இருக்கிற சோகங்கள் எல்லாம் மாறட்டும், உங்க பாரங்கள் எல்லாம் மாறட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தன்னிடத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் இல்லை என்று சொல்வதில்லை. ஒரு முறை மகாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய படை வீரர்களோடும் தன்னுடைய அமைச்சர்களோடும் கூட ஒரு நாள் மாறுவேடமிட்டு அவன் தன்னுடைய நகரத்தை சுற்றி பார்த்து வரும் பொழுது வழியோரத்தில் ஒரு மனிதன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தானாம். அந்த மனிதன் அவரை பார்த்து, ஐயா ஏதாவது எனக்கு கொடுங்கன்னு சொன்ன பொழுது மகாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய பையிலிருந்து எடுத்து பொற்காசுகளை அவன் கையிலே கொடுத்தானாம். அப்பொழுது அமைச்சர் அவரை பார்த்து கேட்டாராம், ராஜாவே, அந்த மனிதன் கேட்டது பிச்சை, சில செப்பு காசுகளை நீர் கொடுத்திருக்க வேண்டும், பொற்காசுகளை கொடுத்து விட்டீரே என்று அமைச்சர் அவரிடத்தில் கேட்ட பொழுது மகாவீரன் அலெக்சாண்டர் அந்த ராஜா சொன்னானாம், ஒருவேளை அவன் எதிர்பார்த்தது செப்பு காசுகளாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு கொடுத்தது மகாவீரன், இந்த தேசத்துடைய ராஜாவாகிய நான் அவனுக்கு செப்பு காசுகளை அல்ல, அவன் வாழ்வுக்கு தேவையான பொற்காசுகளை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். அதனால் தான் ஆண்டவர் கூறுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சகோதரியே சகோதரனே, ஆண்டவர் கூறுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரிடத்தில் கேட்கிறவனுக்கு அவர் மனம் குறையாமல் மனம் மடியாமல் அவர் நிறைவாய் கொடுக்கிறார், நிறைவாய் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க கேட்கிறது ஒருவேளை ஒரு ஏதாவது அப்படின்னு நீங்க வந்திருக்கலாம். ஆனால் பவுல் பேசியர் 3:20 சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலானவைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம் தேவன் எவ்வளவு நேசமுள்ளவர் பாருங்கள், நம் ஆண்டவர் எவ்வளவு சிநேகம் உள்ளவர் பாருங்கள். அவருடைய அன்பு அளவிட முடியாதது, அவருடைய இரக்கம் மேலானது. இந்த உலகத்தில் நமக்கு அவர் நன்மை செய்யும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். இதோ ஒருவேளை ஆங்காங்கே அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் நம்ம மத்தியிலே தேவன் அசைவாடுகிறார். ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவுகிறார், அவர் நம் மத்தியிலே உலாவுகிறார், உலாவுகிறார். நம் மத்தியிலே நம் தேவன் வந்திருக்கிறார். வாயை திறந்து கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிற நேரம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறுகிற நேரம், உங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற நேரம். நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே என் மேல இரக்கம் வையும், ஆண்டவரே என் ஜெபம் தூபம் போலும் இடத்தில் வருவதாக, இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிங்க. நமக்கு அவருடைய கரம், வல்லமை, மகிமை எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிறது, எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிறது. வியாதியஸ்தர்கள் சுகமடைகிற நேரம், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற நேரம், உங்களுக்கு தேவனாய் ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரம். நீங்கள் நம்பிக்கையோடு கூப்பிட்டு பாருங்கள். சகோதரா கூப்பிட்டு பார், சகோதரியே கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா தடைகளும் மாறுகிற நேரம், தேவாதி தேவனுடைய மகிமை திரு இருதயங்களின் ராஜாவாய் வீற்றிருக்கிற நம் இருதய அரசர் இயேசு ஆண்டவருடைய வல்லமை நம்மை இது இறங்கிக் கொண்டிருக்கிறது.
வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் உன் கண்ணீரை துடைக்கும்படி வந்திருக்கிறார். கண்ணீரை துடைக்கும்படி வந்திருக்கிறார். உன்னுடைய வேதனைப்பட்ட உன் இருதயத்திற்கு ஆறுதல் தரும்படி வந்திருக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லா கண்களிலும் கண்ணீரின் துக்கங்கள் மாறுவதாக. எல்லா முகத்திலிருந்து அவர் கண்ணீரை துடைப்பார், துடைப்பார். கருணை காட்ட தேவன் எழுந்து வந்திருக்கிறார். உள்ளத்தை திறந்து கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். கண்களை மூடி வாயை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாளாக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவித்து அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய நன்மைத்தனங்களாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதிலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்று நீங்கள் முழுமையான விடுதலையையும் ஆண்டவரின் அற்புதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைக்கிறவனும் வலுவற்ற மனிதனிடத்திலே நம்பிக்கையை தேடுகிறவனும் சபிக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறார். என்ன காரியம்? மனிதனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவன், வலுவற்ற மனிதனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவன். ஆண்டவர் இந்த பகுதியை பிரித்து காண்பிக்கிறார். மனுஷன் நம்பிக்கை வைக்கிறது, வலுவற்ற மனிதன் அவன் யாரு? உலகத்தில் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருக்கலாம், பெரிய அதிபராக இருக்கலாம், பெரிய இந்த உலகத்தில் உள்ள பெரிய கனவானாக தனவானாக இருக்கலாம். யாரா இருந்தாலுமே எல்லாருமே யாருன்னா வலுவற்றவர்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? பலவீனமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 நாளைக்கு முன்னால காலை வேளையில ஒரு தகப்பனும் ஒரு மகனும் வந்தாங்க. இந்த தகப்பனார் சொன்னாரு, ஐயா என் மகன் திடீர்னு நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுக்கிட்டு அறுத்துக்கிட்டு போறான்ட்டு நிற்கிறான் அப்படின்னு அவனை பற்றி அவனுடைய பிரச்சனையை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ நான் சொன்னேன், ஏன் வாங்க உட்காருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க அப்படின்ட்டு பிரதரை அனுப்பணும் அவர் வீட்டுக்கு. பிரைஸ் தி லார்ட். வருவாங்க, உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ பிரதர் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஜெபம் மாலை முடிஞ்ச உடனே அவங்க சொன்னாங்க, பிரதர் சொன்னாரா, இங்கே வாங்க, உங்கள் வீட்டில் சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடுங்க
அப்படின்ன உடனே கடைசியில் பார்த்தா அவன் இடுப்பில் ஒரு பெரிய தாயத்து. எப்பா இதை கலத்துப்பா. இல்லை இல்லை, இதை கலத்துனா வில்லங்கமாயிரும், இது அவர் போட்டது இவர் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை ஜெபம் முடிந்தாலும் அவன் கலத்துற மாதிரியே இல்லை. ஏன்? எனக்கு இயேசுலாம் நம்பிக்கை இல்லை, இயேசு மேலே என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை. அந்த பூசாரி போட்ட மாதிரி இந்த தாயத்தை போட்டால் என்னை காப்பாற்றிடலாம்னு நினச்சி அவன் அதில் நம்பிக்கை வைத்து கடைசியில் பாருங்க இன்னைக்கு அலைக்கழிக்கப்பட்டவனாக அவன் அலைந்து கொண்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு விதமான கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது. எப்படி? ஒரு சகோதரி வந்தாங்க, ஒரு தங்கச்சி வந்தாங்க. பிரதர், என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்னை எப்போதும் அச்சுறுத்துறாங்க. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, கையை காலை முடக்கி போடுறேன், உன்னை நான் என்ன பண்ணுறேன், தூங்க முடியல, பயமாகவே இருக்குது. ஏன்? திடீர்னு ஏதாவது நடந்துருமோ. இப்படி ஒரு விதமான அச்சத்தை எங்கள் வீடு எப்போதும் பெற்றிருக்கிறது. வீட்டுக்காரர் வெளியே போனாலே பயமாக இருக்குது, ஏதாவது பண்ணிடுவானோ, ஏதாவது செய்து விடுவானோ என்று அஞ்சுகிறேன் என்று அந்த தங்கை அழ ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கத்தில் மந்திரவாதிகளை நம்புகிற, மாயவத்துக்காரன் நம்புகிற, தீமைகளை நம்புகிறவர்கள். இன்னொரு பக்கத்தில் மனிதர்களுடைய அச்சம் தருகிற வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்கி வாழ்க்கையை டெய்லி வாழ்க்கையில் அழுகையும் புலம்பலுமாய் இருக்கிறவர்கள். இதை மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு கடவுளுக்கு பயப்படுறோமா இல்லையோ, யாருக்கு பயப்படுறோம்? சுற்றி இருக்கிற மனுஷனுக்கு பயப்படுறோம். அவங்க ஏதாவது நினச்சிக்கிடுவாங்களோ, இவங்க ஏதாவது நினச்சிக்கிடுவாங்களோ, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு இந்த மனிதர்களுக்கு பயந்தே நம்ம வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதல்ல உன் லைஃப்பை மாற்று, உன்னுடைய பாயிண்டை மாற்று. என்ன? வலுவற்ற மனிதனிடத்தில் நம்பிக்கை வைக்காத. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெரிய வேண்டிய காரியம் என்னென்னா, என் நம்பிக்கை இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, தாவீது அழகா சொல்றாரு. சங்கீதம் திருப்பாடல் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 27:1 படிங்க. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு? இந்த உலகத்தில் உன்னை மிரட்டுறவனுக்கு என்ன செய்யாத, பயப்படாத. உன்னை நான் அழிச்சிருவேன் சொல்றவனுக்கு பயப்படாத. நான் உன் குடும்பத்தை அழிச்சிருவேன், உன்னை அழிச்சிருவேன், கரு அறுத்துருவேன், இப்படி எல்லாம் சவால் விடுறவனுக்குலாம் என்ன செய்யாத, பயப்படாத. ஏன்? இந்த மனிதன் யாருன்னா யாரு? அவன் அற்பன், அவன் வாழ்க்கை சொற்பம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷன் கையிலேயே உங்க வாழ்க்கை இல்லை. ஆமென். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, உங்க வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள அற்பருடைய கையில் கிடையாது, அற்புதருடைய கையில் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கை தட்ட மாட்டீங்களா? என் லைஃப் யார்கிட்ட இருக்குங்க? யாருங்க? அற்பனுடைய கையில் கிடையாது, அற்புதருடைய கையில் தான் என் லைஃப் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் அவர் எழுதுறாரு, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆமென். அப்ப இந்த மனநிலைமை தான் இந்த நாளிலே நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். என்ன மனநிலைமை? என்ன வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம், யாருனாலும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கலாம், யாருனாலும் உன் குடும்பத்துக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, உன் வாழ்க்கையினுடைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் வரட்டும், பயப்படவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்ன வேணும்னா, எனக்கு என்ன வேண்டும்? நம்பிக்கை வேண்டும். சொல்லுங்க, என்ன வேண்டும்? என்ன வேணும்? யார் மேல? சிலர் சொல்லுவாங்க பாருங்க, என் பையனை ரொம்ப நம்பி இருக்கிறேன். நேற்று ஒருத்தர் பகல்ல ஒரு இடத்துல ஜெபத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அவர் குறுக்க மறித்து, கொஞ்சம் ஏற்றிட்டு போவீங்களா? அப்புறம் அவர் ஏற்றிட்டு வந்தேன். வரும்போதே சொன்னார், சாமி ஒத்த பையதான், அவனை மலை போல நம்பியிருந்தேன். அப்போ எனக்கு அடுத்து ஒன்று விழுந்துச்சு, அடுத்து இடி விழுந்துன்னு சொல்ல போறாரு. பிரைஸ் தி லார்ட். மலை போல நம்பியிருந்தேன்,
கல்யாணம் தான் முடிச்சு கொடுத்தேன், 3 மாசத்துல தெருவில் விட்டுட்டு போயிட்டான் சாமி. சும்மா போனானா? வீடு இருக்கிற வீட்டில் இருந்தேன், எப்பா வீட்டை இடிப்பா பெருசா கட்டுப்பான்னு கட்டி இப்ப மாசம் இத்தனை 1000 ரூபா லோன் கட்டணும், லோன்னு அலைய வச்சுட்டு போயிட்டான் சாமி. அல்லேலூயா. இதாங்க நம்பிக்கை. மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், எல்லாருமே மாறுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நிழலை போன்ற மனிதர்கள் மீது, புகையை போன்ற மனிதர்கள் மீது உன் நம்பிக்கையை வைக்காதப்பா. பிரைஸ் தி லார்ட். போதகர் மேல வைக்கலாமா? வைக்காத. யார் மேல வை? இயேசு மேல வை. இவர் வருவார் அவர் வருவார்ல யார் பின்னாலையும் போவாதையா. உன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை எங்க இருக்கணும்னா கடவுள் மீது நம்பிக்கை வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தாங்க வேத வசனம் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். அதே சங்கீதத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். வாசிங்க பாப்போம். 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் கடவுளே உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். கை தட்டுங்க. யார் மேல நம்பிக்கை வைக்கிறேன் சொல்லுங்க. யார் மேல நம்பிக்கை வைக்கிறேன்? என் மக மேல நம்பிக்கை இல்லை, என் மகா மேல நம்பிக்கை இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற யார் மேல என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. நான் யாரை நம்புறேன்னா கடவுளே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க யாரை நம்பணும்? நான் யாரை நம்பணும்? நான் ஆண்டவரை நம்பணும். பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல என்னுடைய ஃபெய்த், என்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கணும்னா ஆண்டவர் மேலதான் என் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த நாளிலே நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சாமி நம்முடைய நம்பிக்கையை அங்கீகரிக்கிறார். ஆமென். வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11:6வது வசனம் எடுத்து வாசிங்க. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம நம்பிக்கை இல்லாம யாருக்கு உரியவராக முடியாது? கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, கடவுள் பிள்ளைங்க, ஏசப்பா பிள்ளைங்க, இப்படி எப்படினாலும் வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. ஏசப்பாவை நம்புறீங்களா? நம்புறீங்களா? அட நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் வந்திருக்கிறோம், சும்மையா வந்திருக்கிறோம், நம்பிக்கையோட தான் வந்திருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. ஆனால் நம்ம நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா பாருங்க, அதை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. இப்போ வசனம் சொல்லுது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நிறைய நேரங்களில் கடவுளை நம்புகிறோம், ஆண்டவர் நம்புகிறோம், எல்லாருமே நம்புகிறோம், நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்க, அப்படிலாம் நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வேதத்தில் நீங்கள் யோவானர் செய்தி தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கணும்னு, யோவானர் செய்தியிலே ஆண்டவர் இந்த பகுதியை எனக்காக உங்களுக்காக அவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்களேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதி நமக்கு மிக ஒரு அற்புதமான பகுதி. 2ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது முதல் அந்த வசனத்தில் பகுதியை பார்த்தீங்கன்னா, கானாவூர் திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாராம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுது, கானாவூர் திருமணத்தில் தண்ணீர் ரசமா மாறிட்டு 11ஆம் வசனம் சொல்லுது, இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் இது. நம்பிக்கை கொண்ட அவர்களை ஆண்டவர் என்ன செய்யல? நம்பவில்லை. சொல்லுங்க. அவர் என்ன செய்யல? அவங்க நம்பிக்கையை அவர் என்ன செய்யல? நம்பல. ஏன்? ஏன்னா அவருக்கு மனிதர்களை பற்றி எல்லாம் தெரியும், இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னு அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட்.
நான் வேகமாக ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவரை நம்புற அந்த நம்பிக்கையில் ஏன் ஆண்டவர் அவர்களை நம்பிவிடவில்லை என்றால், முதலாவது நமக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? நாம் ஆண்டவரை தேடுகிற தேடுதல்கள் எதற்காக என்று ஒரு கேள்வி எழுப்பணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தேடுதல்கள், நாம் ஆண்டவரை தேடுகிற நோக்கம் என்ன என்பதை அவர் அறிவார். வாசிங்க நற்செய்தி 6ஆம் அதிகாரம். தயவு செய்து உங்கள் வேத புஸ்தகங்கள் திறக்கப்படுவதாக. 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 25வது வசனத்தை 24 நான் வாசிக்கிறேன். இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே நீங்கள் நன்றாக கவனமாய் பாருங்கள். சீடர்கள் அல்ல, இந்த ஜனங்கள், இயேசுவை தேடி வந்த ஜனங்கள் சொன்னாங்க, நாங்கள் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறோம், நீர் எப்போ இங்க வந்தீர் என்று ஆண்டவரை அவர்கள் தேடி வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்ல கவனிங்க. இயேசு அவங்க தேடி வந்தாங்க. இயேசுவை தேடி வந்தோடனே ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்னை எதுக்கு தேடினீங்க தெரியுமா? மனுஷன் உள்ள ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். நான் சமீபத்திலே ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வீட்டுக்கு போயிருந்த பொழுது அந்த வீட்டில் உள்ள அந்த பெரியப்பாவும் பெரியம்மாவும் இருந்தாங்க. அப்போ இருந்த பொழுது அவனுடைய பையன் அவனை தேடி, அந்த அம்மாவும் அப்பாவையும் தேடி வந்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். தேடி வந்த உடனே அந்த அம்மா அப்பா பையன் வந்த உடனே நான் அவங்களுக்கு சொன்னேன், உங்களை பையனை பாருங்க, பேசுங்க, நான் வேணா கிளம்புறேன்னு. அவங்க உட்காருங்க, அவன் வருவான். காரணம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டான்? சத்தமாக சொல்லுங்க, வரமாட்டான். சும்மையாக வந்திருக்கான், நீங்கள் இருங்க பிரதர், பேசிக்கிட்டு. அப்போ அந்த தகப்பனார் சொன்னார், எங்களை பார்க்க வரல, அவர் பையில காசு குறைஞ்சிட்டு. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு ஏதோ பிரச்சனை, அதனால என் வீட்டம்மா கழுத்தில் கிடக்கிறது, காதில் கிடக்கிறத கலத்துறதுக்கு வந்திருக்கான். வேற ஒன்றும் எங்களை பார்க்கறதுக்கோ, வயசாகிட்ட அப்பா அம்மாவுக்கு சோறு கொடுப்போம்னா நினைச்சல வரல. எதுக்கு வந்திருக்கான்னா, என் மனைவி காதில் கிடக்கிறதுல அந்த ஆடிட்டு கிடக்கு பாருங்க, இதையும் கழுத்தில் கிடக்கிறதையும் களத்த வந்திருக்கான். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? நீர் அங்கேயே இருந்துக்கோரும், ஒழுங்கா தந்துடணும்னு. தப்பா எடுத்துக்கிட்டாங்க. கடவுளுக்கு தெரியும். இயேசு சாமி இன்னைக்கு நம்முடைய மனநிலை அன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, ஆண்டவரை சொல்றாரு, நீங்கள் அற்புதத்தையும் அடையாளங்களையும் கண்டதனால் அல்ல, அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு தேடுறீங்க? சத்தமா சொல்லுங்க, எதுக்கு தேடுறீங்க? ஏன் நீங்க அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரு, அதிசயம் செஞ்சாரு, அதனால நான் சாட்சியா வாழ்றதுக்கு நான் ஆண்டவரை தேடுறேன்னு நினைச்சல, அவரை தேடவில்லை. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு தேடுறீங்கப்பா? வயிறார சாப்பிட்டான், நல்லா சாப்பிட்டான். அதனால தான் நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் பிறகு முன்னால் படித்து பாருங்க. 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர் சாப்பிட்ட உடனே இயேசுவை எல்லாரும் தேடி பார்க்குறான். எதுக்கு? அவரை பிடித்து ராஜாவாக்கிடலாம். ஏன்? அவர் ராஜாவாயிட்டார்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜாலியாக உட்கார்ந்து அப்படியே அவர் அப்பத்தையும் மீனையும் எடுத்து சுட சுட தந்துக்கிட்டே இருப்பாரு, நம்ம கதையும் நடக்கும்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன ஆயிட்டு தெரியுமா? நாங்கள் வருவோம், நாங்கள் ஜெபக்கூட்டத்தில் பங்கெடுப்போம், 100 ரூபா கொடுத்து பூசை காசு கொடுத்து பூசை வைப்போம், 2 மெழுகுதிரி கொளுத்துவோம், ஒரு மாலை போடுவோம்,
இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கூடாரத்தில் போய் கையை தட்டிட்டு வருவோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும்ல அப்படின்னு என்ன செய்கிறோம்? இயேசுவை தேடலை. யாரை தேடுறோம் சொல்லுங்க? எதை தேடுறோம்? நம்முடைய சுய விருப்பத்தை தேடுகிறோம். ஹலோ, யாரை தேடுறோம்? ஏங்க சொல்லுங்க, யாரை தேடுறோம்? சுய விருப்பம். தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக யாரை தேடணும்னு முதல்ல தெரியணும். இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரை தேடுறாங்களா? இல்லைங்க. நீ எந்த கூடாரம் போ, அந்த கூடாரம் இந்த கூடாரம் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் என்னங்க நடக்குது? எல்லாம் இந்த உலக பிராணம் தான். பிரைஸ் தி லார்ட். முதல்ல யாரை தேடணுமா? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னையே தேடி வரல, வயிறார உண்டதனால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? என்னை தேடி வந்தீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இது ஒரு முதல் பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, இன்னைக்கு மனிதர்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த உலகத்தில் மனுஷன் ஆண்டவரை தேடுறான். எதுக்கு தேடுறான் அப்படின்னா, முதல்ல பார்த்தோம், உலகத்தினுடைய தேவைகளுக்காக தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், இந்த உலகத்தில் அநேகரை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம், நல்ல கவனிக்கணும். ரெண்டாவது வசனத்தை வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் அந்த பகுதியினுடைய ரெண்டாவது பகுதியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நாள்தோறும் என்னை தேடுகிறார்கள். என்ன செய்யறாங்க? சத்தமா சொல்லுங்க. முதல்ல ஒரு கூட்டம் எதுக்கு? தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய பிரச்சனைகளுக்காக ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்களுக்கு அற்புதம், அடையாளம், ஆண்டவர் பெரியவர், நல்லவர், வல்லவர்ல. பிரச்சனை என்ன செய்யணும்? வயிறார உணவு கிடைச்சது, தேவை சந்திக்கப்பட்டது, ஓகே அல்லேலூயா அப்படின்னு போயிடுவான். ரெண்டாவது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். நாள்தோறும் இவர்கள் என்னை தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யார் இவங்க? சொல்லுங்க, யார் இவர்கள் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார் என்றால், நாள்தோறும் இவர்கள் என்னை தேடுகிறார்கள். எப்படின்னா, பொய்யான மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நாங்கெல்லாம் டெய்லி பூசைக்கு போவோம்ல. ஆமா, எங்களை மாதிரி பக்திமான் உலகத்திலேயே சொல்லுங்க, உங்களை சொல்லலங்க, எங்களை மாதிரி பக்திமான் உலகத்திலேயே கிடையாது. நீங்க அந்த வசந்த தயவு செய்து படிச்சு, நானே வேகமாக உங்களுக்காக வாசிச்சிருந்தேன். அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும், தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகிறார்கள். என் நெறிமுறைகள் பற்றி அறிவை நாடுகிறார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை வேண்டுகிறார்கள். கடவுளை அணுகி வர விளைகிறார்கள். யாருங்க இவங்க? பக்திமான், பரவசம். பக்தி பரவசத்துக்கு பஞ்சமே கிடையாது. நாங்கெல்லாம் ஆண்டவரை அப்படி தேடுவோம்ல, எங்களை மாதிரி யாரும் நினைச்ச முடியாது, தேடவே முடியாது. இன்னைக்கு இந்த கூட்டம் தான் உலகத்தில் நிறைய பெருகிட்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இந்த பகுதியை நீங்கள் நல்லா கவனிச்சுப்பாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் ஆண்டவரை தேடுகிறது. எப்படிப்பட்ட கூட்டம்? தங்கள் சுய பெருமையை தேடுகிறவர்கள். கடவுளை தேடுகிறோம் என்ற பெயரில் வீண் பெருமைக்காரர்கள். ஆமென். வீண் பெருமை எங்க கூட இருக்கு இன்னைக்கு? சொல்லுங்க, வீண் பெருமை எங்க வந்துட்டு? ஆண்டவரை தேடுறதுல கூட நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள்லாம் பக்திமான், நாங்கள் நீதிமான், நாங்கள் தான் கடவுளை நேருக்கு நேராக பார்க்குறோம், முகமுகமாக பார்க்குறோம்னு சொல்லி தங்களுடைய பெருமைகளை தம்பட்டம் அடிக்கிற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ரெண்டாவது கூட்டம் இந்த உலகத்திலே கடவுளை தேடுகிற கூட்டம், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளை தேடுகிற ஒரு கூட்டமாக ஆண்டவர் காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா.
மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. என்ன கூட்டம் தெரியுமா? பைபிள் சொல்கிறது தம்மை தாழ்த்துகிற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் மீது நம்பிக்கை முதலாவது பாருங்க, ஆண்டவர் அவங்களை நம்பல. ஏன்? இவங்க தேடுதல் உலகத்துக்காக. இரண்டாவது இவங்களுடைய தேடுதல் வீண் பெருமைக்காக. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது தேடுகிற கூட்டம் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது தங்களை தாழ்த்துகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள். எனது பெயரை போற்றிடும் என்னுடைய மக்கள் சிறுமையுற்று, படிக்கீங்களா? பைபிள் எடுத்தீங்களா? 2 குறிப்பேடு 7:14 படிப்பா. எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து தங்கள் படிக்கீங்களாப்பா? தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை தேடினால் வானகத்திலிருந்து அவருடைய மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலம் அளிப்பேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் கடவுள் நம்முடைய நம்பிக்கையை அங்கீகரிக்கிறாரா என்றால் அவர் அங்கீகரிக்கவில்லை. அவரை நாம் தேடுகிற தேடுதல் சுயலாபத்திற்காக, உலக தேவைகளுக்காக. இரண்டாவது வீண் பெருமை. நாங்கள்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க. இன்னைக்கு உலகத்திலே பெரிய சண்டை எங்கே நடக்குது தெரியுமா? கடவுளால் தான் உலகத்திலே சண்டை நடக்குது அதிகமா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் பெயரை சொல்லிக் கொண்டுதான் யுத்தங்கள் நடக்கிறது என்று வரலாறு வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாதாரணமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பரவி இருக்கிற ஒரு பெரிய கொள்ளை நோய் என்ன தெரியுமா? இயேசு பேரில் ஆண்டவர் பெயரை வைத்துக்கிட்டு ஒருத்தன் பார்த்து சிரிக்கிறது கூட இல்லை. சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் வெந்த கோசு, வேகாத கோசு, போன கோசு, போகாத கோசு. சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த சபை, இந்த சபை, 1000 சபை, எல்லா சபையும் இருக்கு. ஆனால் மனுஷன் பார்த்து என்ன செய்யறது இல்லை? சிரிக்கிறது இல்லை. ஒருத்தரை பார்த்து என்ன செய்யறது இல்லை? நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறது இல்லை. பார்க்குறவனெல்லாம் நீ நரகத்துக்கு தான் போவங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நாம் எல்லாம் பைபிள் எடுத்தோன்னா யோக்கியதர்கள், மற்றவங்களாம் யாரு? பாவிகள். இப்படியெல்லாம் பலவிதமான மனநிலையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் இந்த இடத்திலே காண்பிக்கிறார். ஆமென். அப்போ யார் கடவுளை உண்மையாய் தேட ஆரம்பிக்கான்னா, யார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறார் என்றால் பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 9வது வசனத்துக்கு மேலே படிங்க. ஆண்டவர் அங்கே 2 பேரை காமிச்சாரு. ஒருவன் யாரு? சொல்லுங்க. ஒருத்தன் யாரு? தன்னிலை உணராதவன். இன்னொருவன் தன்னிலை உணர்ந்தவன். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் என்ன செஞ்சான்? தான் நிலை உணரவே இல்லை. அவன் சொன்னா ஆண்டவர்கிட்ட நேர லைவா பேசணும். ஆண்டவரே 10ல் 1 பகுதி கொடுக்கிறேன், வாரத்துக்கு 2 முறை. போட்டிருக்கா லூக்கா 18:9 மேல படிங்க. நான் உபவாசம் இருக்கிறேன் எல்லாம் சொன்னான். பிரைஸ் தி லார்ட். போட்டிருக்காப்பா? பாருங்க. சரி, பிறகு படிச்சுக்கோங்க. நேர்மையான, அதான் வெரி குட், சூப்பர். அதான் பிறகு படிங்க. அவன் நினைச்சான், நான் ஆண்டவர் முன்னால ரொம்ப கரெக்டுங்க, நான் ஆண்டவர் முன்னால ரொம்ப சரியா இருக்கிறேன். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. கை கொடுத்து கேளுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி என்னை பத்தி கடவுளுக்கு நல்லா தெரியும் பிரதர். என்னைய பத்தி ஆண்டவருக்கு நல்லாவே எப்படி தெரியும்?
என்ன அவருக்கு நேரம் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய? எல்லாம் தெரியும். பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் பாருங்க வந்து நல்லா ஒரு பாவமே பண்ணல, எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவன் நினைக்கிறான் நான் ஆண்டவருக்கு 10ல் ஒரு பதி கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் அந்த இருக்கான் சுற்றி இருக்கிறேன், வந்து அவனை மாதிரி இவனை மாதிரிலாம் இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்டே அவன் நினைச்சிடான். அவன் சொல்கிறான். ஆனால் பின்னால் ஒருத்தர் இருந்தான். அவன் எவ்வளோ பண்ணும், தன்னை பற்றி பார்க்குறான். அட பக்கத்து வீட்டு மேரிக்காவை பார்க்கல, சோஸ்பினை பார்க்கல, நம்ம லதாவை பார்க்கல, யாரை பார்த்தான் சொல்லு? நம்மெல்லாம் கோயிலுக்கு போனோம் பார்ப்போம், என்ன உட்காந்துருக்காள, பூசை நடந்துக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் சோஸ்பின் உட்காந்துருக்கா, இந்த நேரத்தில் கூட முழங்கால் படி போட தெரியாமல் உட்காந்துருக்கா பாரு, பேதில் போவா அப்படின்னு பூசை ஓடுது. அதுக்குள்ள பூசை முடிஞ்சிடும். ஏன் அவளுக்கு காலில் என்ன நடக்கோ உனக்கு என்ன தெரியும்? எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் எழுதியாச்சு. அல்லேலூயா. உங்களை சொல்லலை, என்னையும் சேர்த்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இவன் பின்னால் இருந்தவன் தன்னை பற்றி பார்த்தான். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் உங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களை பற்றி என்ன தெரியணும்? நீங்களும் நானும் பாவிகள். நான் யாருங்க? சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? முதல்ல என் நம்பிக்கை என்னை எங்க கொண்டு வரும்னா, எனக்குள்ளே கிறிஸ்து மேல விசுவாசம் வந்துவிட்டால், கிறிஸ்துவின் வெளிச்சத்துக்குள்ள நான் வர ஆரம்பிச்சிட்டேன்னா என் அப்பட்டமான வாழ்க்கை எனக்கு தெரிய வரும். கை தட்டுங்க பாப்போம். என் லெவல் என்னன்னு நான் அந்த உலகத்தோட இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியவே, நானும் உத்தமி தான், என்ன உன்னோட நான் ரொம்ப நல்லவா தானே, நான்லாம் அவளை மாதிரி கிடையாது. என் லெவல் என்ன தெரியுமா? 203 மணி ஜெபமாலை மேரியே. பிரைஸ் தி லார்ட். காலையில் 4:30 மணிக்கு கோயிலில் பெல்லே என்னை பற்றி தான் அடிக்கும். நான் போனாதான் கோயில் பெல்லே அப்படிங்கிற கோயில் மணியே கவனமாக கேளு. நீ உனக்கு முன்னால போட்டிருக்க பத்தியா ஒரு திரை, அந்த திரையெல்லாம் கிழிக்கணும். இன்னைக்கு அந்த திரை அகலணும். கடவுள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன்னா என்னப்பா தெரியும்னா, முதல்ல நான் யார் என்று எனக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க பவுல் சொன்னாரு, நீங்க எடுத்து வாசிங்க, உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். முதல்ல விசுவாசம் எனக்குள்ள வந்துட்டுனா, அந்த விசுவாசம் என்ன எங்க கொண்டு போகும் என்றால் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே, கலாத்தியர் 1:13, நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் யாரா இருந்தேன் தெரியுமா அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் என்ன அவரை பற்றி அழகா சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. திருச்சபையை கொடுமைப்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தாங்க பவுல் தன்னை பற்றி அவர் நினைச்சுக்கிட்டாரு. எப்படி? நான் தான் யூத நெறியை கடைபிடிக்கிறவன், நான் தான் கடவுளுக்காக வாழக்கூடியவன், கடவுளுடைய நெறியை காப்பாற்ற நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் நினைத்து பயணித்த மனிதன். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் சொல்வார், நான் ஒரு எபிரேயன், திருச்சட்டத்தின்படி நான் யாரு? நீதிமான். எல்லாத்துக்கும் வரைமுறை வைத்து அவர் எழுதுறாரு. ஆனா அதே மனுஷன் ஒரு நாள் ஆண்டவரை கண்டார். பிரைஸ் தி லார்ட். தமஸ்கு நகர் நோக்கி போகும் பொழுது, அந்த வெளிச்சத்தை கண்ட பொழுது அவருக்கு ஒன்னே ஒன்று தெரியுது. என்ன தெரியுமா?
நான் யாருன்னா நான் ஊனியல்பினன். ஆமென். நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க? நான் யாரு சிஸ்டர்? நீங்க யாரு தெரியுமா? உலகத்துல நீங்க பக்திமானா இருக்கலாம், உலகத்துல நீங்க உலகத்துல பெரிய கடவுளை தேடுகிற பிள்ளைகளை போல இருக்கலாம். ஆனா நம்ம யாருன்னா ஊனியல்பினன், பாவத்திற்கு அடிமையானவர்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க பவுல் எழுதுறாரு ரோமர் 7ஆம் அதிகாரம். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பார்ப்போம். நீங்கள் 17ஆம் வசனத்தை பாருங்க பார்ப்போம். சத்தமா படிங்கம்மா. ஆனால் அவ்வாறு செய்வது எனக்குள் குடிகொண்டிருக்கும் பாவமே, நான் அல்ல. ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பவுல் ஒன்று கண்டுபிடிக்கிறார். என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வந்தவுடன், கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்துக்குள்ள வரும்போது அவருக்கு தெரிய வருது, இந்த திருச்சட்டம், இந்த உலகத்தில் உள்ள மரபு, யூத நெறி, இதெல்லாம் வச்சு நினைச்சுக்கிட்டு இருந்த அவருக்கு ஒன்னே ஒன்று தெரியுது. நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் நல்லது செய்ய, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லது செய்ய ஆசை தான். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் நல்ல வார்த்தையை பேச ஆசை, எல்லார்ட்டையும் அன்பு செய்ய ஆசை, எல்லாரையும் மன்னிக்க ஆசை, எல்லார்ட்டையும் நல்ல பழக ஆசை, விட்டு கொடுக்க ஆசை, எல்லாம் ஆசை. ஆமென். இருக்கா? எல்லாரையும் பிரசங்கம் கேட்கும்போது சூப்பர், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி காமிங்க, அல்லேலூயா. எல்லாரையும் அன்பு செய்யணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் கூட நல்ல சுமூகமா பழகணும், குடிக்க கூடாது, சீரியல் பார்க்க கூடாது, என்ன தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, எல்லாமே ரைட். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன ஆயிருது சொல்லுங்க? என்ன ஆயிருது சொல்லுங்க? என்ன ஆயிருது? ஒரு சில நிமிடத்திலேயே நம்ம பழைய சுபாவம் நமக்கு வந்துருது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற சேர்ல யாராவது உட்கார்ந்து ஏன் சேரு அப்படின்னு இங்கெல்லாம் நான் அழகா உட்காந்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். போன வாரம் ஒரு இடத்துல ஜெபத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு அம்மா பக்கத்தில் இடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது, ஓய் அது ஏன் இடம், நோண்டு போ. பிரைஸ் தி லார்ட். சில ஊருக்கு பூசைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் உட்கார்ந்த இடத்துல தான் உட்காருவாங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துல வேற யாரும் செஞ்சிடக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல உட்கார்ந்தா தான் மோட்சத்துக்கே போவா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுபாவத்தில் என்ன இல்லை தெரியுமா? மாற்றம் இல்லை. இப்ப பவுல் சொல்றாரு, நான் ஒரு காலத்தில் நினைச்சது ஒண்ணு, இப்ப எனக்கு தெரியுது, நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் விரும்புகிற நல்லதை நான், ஏன்னா எனக்குள் குடிகொண்டிருக்கிற பாவம். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நமக்கு தெரியணும், உலகத்தில் நீ சுத்தி இருக்கும்போது பாரு, எல்லாரும் குடிப்பான், தப்பாவே தெரியாது. எல்லாரும் அநியாயம் பண்ணுவான், உனக்கு தப்பாவே தெரியாது. எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறான், உனக்கு தப்பாவே தெரியாது. எல்லாரும் சினிமா பார்க்குறான், உனக்கு தப்பாவே தெரியாது. எல்லாரும் செல்போனை வச்சுட்டு அங்கங்க உட்காந்து ஆபாசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தப்பாவே தெரியாது. ஏன்? டீனேஜுங்க, இதெல்லாம் வாலிப வயசுங்க அப்படின்ட்டு போறான். எதுவுமே தப்பா தெரியாது. மனைவிக்கு துரோகம் சொன்னா தப்பா தெரியாது, கணவனுக்கு துரோகம் பண்றது தப்பா தெரியாது, சீட் ஆடுறது தப்பா தெரியாது, செல்போன்ல கேம் விளையாடுறது தப்பா தெரியாது. பெண்கள்லாம் சேர்ந்து கவுசி விளையாடுறாங்களாம். கவுசியாம்ல இல்லை இல்லை, ஒவ்வொரு ஊரில் இப்போ பரவிக்கிட்டே இருக்கு. அதனால் நீங்களாம் கவனமாக இருந்துக்கோங்க. எனக்கு சரி என்ன சரி வச்சுக்கோங்க, என்னெல்லாம் என்னத்தை பண்ணுறியோ நீ எல்லாம் அந்த உட்கார்ந்துருக்கும் போது உனக்கு தப்பாவே தெரியாது. பொழுதுபோக்கு, ஜாலி, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நாங்கள் அப்படின்னு இந்த உலகத்தில். ஆனால் இயேசுவை ஒரு மனிதன் நம்ப ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு முதலாவது தெரிகிறது என்னன்னா, தன்னுடைய பாவத்தை அவன் உணர ஆரம்பிப்பான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இயேசுவை நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புறீங்களாப்பா? நம்பினா முதல்ல உங்களுக்கு என்ன வரணும்? நம்பிக்கை எனக்கு
உணர்வை கொண்டு வர வேண்டும். என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வரணும்? நான் வேகமாக பாரு, முதல் பகுதி காமிக்கிறேன். நீங்கள் லூக்கா நற்செய்தி 5 என்ன பிறகு படிங்க. லூக்கா நற்செய்தி 5ல் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு பேதுருடைய படகுல ஏறினாரா? சொல்லுங்க, ஏறினாரா? பேதுருடைய படகில, சீமோனுடைய படகில இயேசு ஏறினார். இயேசு படகில ஏறினவுடன் ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு. சீமோன் வலையை அலசிக்கிட்டு இருக்காரு. இயேசு பிரசங்கத்தை முடிச்சிட்டு சீமோனை பார்த்து சொன்னார், சீமோனே, உன் படக ஆழத்துல தள்ளு, வலைய வலது பக்கம் போடு. சீமோன் படகை ஆழத்துக்கு தள்ளினாரு, வலைய வலது பக்கம் போட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இப்ப என்ன நடந்துச்சுங்க? வலை கிளியற அளவுக்கு மீன், அதை இழுக்க முடியல. ஏய் மக்கா மச்சான் எல்லாம் வாங்கடா அப்படின்னு அவ்வளவான கூப்பிடுறான். எல்லாம் வந்துகிட்டு இருக்கான். மீன் திரளா இருக்குங்க. சீமோன் எங்க இருந்தார் தெரியுமா? சீமோன் எங்க இருந்தார் தெரியுமா? மீன் பக்கம் இருந்தாரா, இயேசு பக்கம் இருந்தாரா? சொல்லுங்க ஏங்க, சத்தமா சொல்லுங்க. சீமோன் மீன் பக்கத்தில் இருந்தாரா, இயேசு பக்கத்தில் இருந்தாரா? ஏங்க, மீன் நல்ல நிரம்பு வலை கிளியர் அளவுக்கு இருக்கு. நீங்க போய் அதான் உங்களுக்கு முருகாபி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்காரன் செய்வார், வலை கிழிஞ்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு புருவா அந்த புருகாப்பி வாங்கி குடிப்பார வந்துட்ட, தூர் பிஞ்சுக்கிட்டு இருக்குது, தொடப்பத்தேடுன்றுவார். அப்புறம் பிரைஸ் தி லார்ட். தூர் கிளியுதுங்க, வலை கிளியற அளவுக்கு இருக்கு. சீமோன் பேதுரு எங்கெங்க இருந்தாரு? இயேசுட்ட போய் சொன்னாரு. முதல் வார்த்தை பாருங்க, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும். என்ன சொன்னாரு? நான் பாவி ஆண்டவரே. பாருங்க, உன் வார்த்தையில நம்பிக்கை வைக்கிறேன் என்று வலைய போட்டவன் கண்டுபிடிச்சான். இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்துக்காக நீ இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் கண்ணீர் மாறணும், என் கஷ்டம் மாறணும், வியாதி மாறணும், பிரச்சனை மாறணும், தொழில் தடை மாறணும். சகோதரனே, சகோதரியே, இந்த நாலு வேளை ஆண்டவருக்கு முன்னால ஒன்னு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் பாவி, இந்த குடிப்பழத்துக்கு அடிமையா இருக்கிறேன், தீய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன். இயேசுவே, நான் பாவின்னு அவர் முன்னால உன் நிலைமையை உணர்ந்து அவரிடத்தில் திரும்பி வா. அவர் நிலையை அவர் பார்த்தாருங்க, அவருக்கு தெரிஞ்சது. வெளிச்சத்தில் நிற்கும் போதுதான் நம்ம ட்ரெஸ்ல உள்ளது தெரியும். பிரைஸ் தி லார்ட். இருட்டில் போறவனுக்கு எங்கேயாவது தெரியுமா? அது கசங்கி இருந்தாலும் சரி, அது கரைப்பட்டு இருந்தாலும் அதை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. ஏன்? இருளில் கிடக்குது, இந்த உலகம் இருட்டில் இருக்குதுங்க. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, நம்பிக்கை கொண்டிராதோரின் கண்களை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஜனங்களை குருடாக்கி வச்சுட்டான். எல்லாம் கண்ணு போயிடுச்சு. எல்லாம் விசுவாசம்னா ரெண்டு ஏதோ பண்ணிட்டு போயிட்டாரு. பூஜை பண்ணு, ஏதோ சின்ன ஜபத்தை பண்ணு, முடிச்சுக்கோ. விசுவாசியே, விசுவாசம் உன்னை எங்க கொண்டு போகணும்னா, உன்னுடைய பாவ அழுக்கு நிறைந்த வாழ்க்கையை உணர்ந்து மனமாற்றத்திற்குள் உன்னை அது நடத்த வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். எதுக்குள்ள நடத்தணும் சிஸ்டர்? உன்னை எதுக்குள்ள நடத்தணும்? நான் இயேசுவை நம்புறேன்னா என் நம்பிக்கை என்னை மனமாற்றத்துக்குள்ள கொண்டு போகும். அல்லேலூயா. என் நம்பிக்கை என்னை எங்க கொண்டு போகும்? மனமாற்றத்துக்குள்ள கொண்டு போகும். பாருங்க, லூக்கா நற்செய்தி 19. சக்கேயு ஆண்டவரை தேடினான். தேடினானா? சொல்லுங்க சிஸ்டர். தேடினானாமா? தேடினார். தேடினவர் மேல அத்திமரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இயேசு அத்திமரத்து கீழே வந்துட்டாரு. ஏய், கீழே இறங்கி வாப்பா சக்கேயு, உன் வீட்டுக்கு நான் வாரேன்ட்டாரு. இயேசு சக்கேயு வீட்டுக்கு போயிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சக்கேயு இயேசுக்கு வீட்டுக்கு போன உடனே சக்கேயு தன்னை தான் பார்த்தாரு. அல்லேலூயா. இயேசு மேல கொண்ட நம்பிக்கை சக்கேயுவை எதுக்குள்ள நடத்துச்சு?
ஆண்டவரே, நான் யார்கிட்ட அநியாயம் பண்ணணும், அக்கிரமம் பண்ணணும், அவனுக்கு 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன், மிச்சம் மீதி இருக்கிறத ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை எங்கெங்க கொண்டு போச்சு? மனமாற்றத்துக்கு. ஆமென். ஒரு பாவியான பெண் இருந்தால், அவள் பரஸ்திரி, தவறான கையங்களவுமா பிடிக்கப்பட்டவா. ஒரு நாள் இயேசுடைய பாதத்தில் வந்து அவள் விழுந்தா. அல்லேலூயா. இயேசு பாதத்தில் கண்ணீர் விட்டு அழுதா, கூந்தலால தொடைத்தா, ஓயாம முத்தமிட்டா. நீ மாலை போடுறது தப்பா? இல்ல. மெழுதிரி கொடுத்துறது தப்பா? இல்ல. மொட்டை போடுறது தப்பா? எதுவுமே இல்லை. அசனவை சந்தோஷமாய் என்னன்னாலும் கொடு. ஆனா இதெல்லாத்துக்கு மேல முதல்ல என்ன பண்ணு தெரியுமா? உன் பாவத்தை விட்டு நீ விலகணும்னா உன் பாவத்தை குறித்து உனக்கு மனஸ்தாபம் வேண்டும். என்ன வேணும்? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமா வாழ்றேனே. இன்னைக்கு கிறிஸ்தவங்க மத்தியில் இல்லாம போயிட்டு என்ன தெரியுமாங்க? மனஸ்தாபம்ங்கிற வார்த்தையே இல்லைங்க. அதாங்க வேதனையே. நீ என்னனாலும் பண்ணி இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். அடடடா, என்னனாலும் பண்ணிட்டு இயேசு ஆசீர்வதிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? சத்தமா சொல்லுங்க, முடியுமா? இன்னைக்கு மனஸ்தாபப்படாத கிறிஸ்தவர்களால் தான் இன்னைக்கு பரிதாபமான நிலைமையை நோக்கி பயணிக்கிறோம். சகோதரா, முதலாவது இயேசு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் பவுல் சொல்றார் பாருங்க, நான் பாவத்துக்குள்ள கிடக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அவர் எழுதுறாரு 24ஆம் வசனத்துல, ரோமர் 7:24 பாருங்க. அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுள்தாம் விடுவிப்பார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. யாருங்க விடுவிப்பா? சொல்லுங்க. நான் பாவின்னு எப்போ ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொள்கிறேனோ அப்போதே என் பாவத்திலிருந்து அவர் என்னை விடுவிக்க எனக்காக இறங்கி வருகிறார். கை தட்டுங்க. பாவத்துக்காக முதல்ல மனம் வருந்து, அவ மனம் வருந்துவது என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு நல்ல பாவ சங்கீதத்துக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவரிடத்தில் எது குறைஞ்சு போச்சு? பாவ சங்கீதனம் குறைஞ்சு போச்சு. பாவ சங்கீதனம் குறைஞ்சு போச்சுங்க. நீங்க நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யாமல் நல்லதொரு உண்மையான பாவ சங்கீதனம், நீங்க பாவ சங்கீதனங்கிறது எப்போ இருக்கு தெரியுமா? சில பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குறப்போ பாவ சங்கீதனம், புது நன்மைக்கு, கல்யாணத்துக்கு பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, கட்டாய தாலி கட்டுற மாதிரி கட்டாய பாவ சங்கீதனம். பண்ணலைன்னா என்ன செய்வார்? அவர் பொசன்னு வருவார். யாரு? பொழப்பத்து போய் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான். யாரு? இந்த பங்குசாமியார். அல்லேலூயா. பாவ சங்கீதம், அதுக்கும் சாக்கு போக்கு. என்ன? வயிற்றால போயிட்டு வாயால போயிட்டு துபாயில் இருக்காரு, லண்டனில் இருக்காரு, இருக்கிற கப்சாவெல்லாம் விடுற கப்சிகளே பெப்சிகளே கவனமாக இருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. பாவ சங்கீதனம் பண்ணுறதுங்கிறது போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. ஏன்னா புது நன்மை பாவ சங்கீதனம்ல அப்படி பாருங்க, இன்டர்நெட்டோட ஸ்பீடாக இருக்கு. 4G 5G எல்லாம் தாண்டிட்டு என்னையா பாவ சங்கீதம் முடிச்சிட்டோம்ல, என்னையா சொன்ன? போன முழங்கால் பண்ணிட்டு அவருக்கு நான் பாவ சங்கீதனம் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ஆய்வன் சாமி ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க அப்படிங்க. ஏல பாவத்தை சொல்லுன்னா சாமி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்கப்பா. சில பேர் பாவ சங்கீதத்துக்கு போனா வீட்டுக்காரர் பாருங்க, ஆண்ட சாமி வீட்டுக்காரர் பிரச்சனையெல்லாம் பேசுறது, ஓம் பாவத்தை பற்றி என்ன செய்யறது இல்லை. பாவ சங்கீதனம் பண்ணுப்பா. பாவ சங்கீதனம் பண்ணுனா முதல்ல என்ன இருக்குன்னா, நான் பாவி என்ற ஒரு மனதிலே ஒரு நம்முடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்தும் மனஸ்தாபம் வர வேண்டும். ஆமென். அதனால தாங்க யோவான் சொன்னார், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கோங்க,
இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு சொல்லக்கூடிய இந்த பகுதியை நான் பாருங்க, நான் எடுத்து கொண்டு வந்தது வேற. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா நீ வேற மாதிரி போ, நான் சொல்கிற மாதிரி போ. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இல்லாமல் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ முடியாது. விசுவாசம்னா என்ன? நான் 100 வசனத்தை படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது இல்லை. என் விசுவாசம் என்னை பற்றி எனக்கு சொல்லித்தரும். ஆமேன். நான் யாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு கேவலமாக இருக்கேன், எவ்வளோ அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் யோவான் சொல்கிறார், 1 யோவான் தயவு செய்து எடுத்து வாசியுங்க. அல்லேலூயா. 8வது வசனத்தை பாருங்கள். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 8வது வசனம். அடுத்த பசங்க, நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மையாக்குவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்கு உரியவர், நேர்மையுள்ளவர். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். என்ன போட்டிருக்கு? அவர் நம்பிக்கைக்கு உரியவர், அவர் நேர்மையுள்ளவர். எப்பா நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்கிறவனுக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்ல தெரியுமா, பாவம் செய்து போங்கன்னா நான் ஒன்றும் பெரிய பாவம்லாம் பண்ணலையே, நான் என்ன பெரிய பாவம் பண்ணேன். சிலர் அதோட கேட்கான், ஏன் இந்த சாமியார் என்ன பாவம் பண்ணாமலா இருக்காரு அப்படிங்க. சில மேதாவிகள், இன்னைக்கு நிறைய சபை போதனைகளுக்கு அடிமைப்பட்ட கிறிஸ்தவர்கள், நான் எங்க பாவம் செய்து பண்ணணும், டைரக்டா பாவம் செய்து பண்ணுவோம்ல அப்படிங்கிற அதிமேதாவிகள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. பாவ சங்கீதனம் என்பது உன்னை தாழ்த்தும் அடையாளம். கை தட்டுங்க பாப்போம். முதல்ல தாழ்ச்சி வரணும். ஆதி திருச்சபையில் உள்ள பாவ சங்கீதனம் எப்படி இருந்தது? ஆதி திருச்சபையில் எல்லாரும், நீங்கள் அதனால தான் யாக்கோபு அழகா சொல்லுவார், நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. நீங்கள் பைபிள்ல இருந்தே உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறார். ஆமேன். நீங்கள் வேத புத்தகத்தை நல்லா படிக்கணும்னே. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் நல்லா கவனிக்கணும். 15ஆம் வசனம் பாருங்க. நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவர், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார், அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். எப்போ? 13ஆம் வசனம். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியோடு திருப்பாடல் இசைக்கட்டும் போட்டு, யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அழைத்து வந்து என்ன செய்யணுமா? 16 பாருங்க. ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். கை தட்டுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? சத்தமா சொல்லுங்க. அன்னைக்கு ஆதி திருச்சபையில் அவர்கள் மொத்தமா கூடியிருந்தாங்க. கூடியிருந்த பொழுது ஒருவருடைய பாவங்கள் என்ன செஞ்சாங்க? நான் இன்னைக்கு என் பொண்டாட்டிட்ட ரொம்ப கோவப்பட்டேன். ஒருத்தர் சொல்லுவார், உடனே பக்கத்தில் உள்ள மேரியை காணப்பா, பொண்டாட்டிட்ட கோவப்பட்டு இவரெல்லாம் பிரசங்கமா பண்றாரு. பிரசங்கம் உள்ள போகுமா? நான் இப்போ சொல்றேன், என் பொண்டாட்ட நான் கோவப்பட்டு தாங்க வந்தேன் இப்போ அப்படின்னு சொன்னா, முதல்ல நீ போயா அப்படின்றீ இல்லை. இதே மாதிரி அன்னைக்கு ஒருவரோடு ஒருவர் என்ன செஞ்சாங்களாம்? பாவ சங்கீதனம், பாவத்தை அறிக்கையிட்டாங்க. இது என்ன ஆயிட்டு? மற்றவங்க மத்தியில் நீங்கள் சொல்கிற சும்மா சாதாரணமாக என் மனைவிட கோவப்பட்டேன், இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கொஞ்சம் போக போக வில்லங்கமான பாவத்தெல்லாம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே என்ன வந்துடும் சொல்லுங்க? சண்டை வந்துடும், குடும்பங்கள் பிரிஞ்சிடும். அப்போ திருச்சபை என்ன செய்யுதுன்னா, நல்லா கவனிக்கணும், பாவங்களை அறிக்கையிட நீங்கள் எல்லாரும் முன்னாடி போய் பாவத்தை என்ன செய்ய வேண்டாம். திருச்சபை சொல்லுது, இயேசு சாமி சொன்னார், நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும். எங்க இருக்கு? யோவான் நற்செய்தி. என்ன நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் நற்செய்தியில் தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்க. 20ஆம் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 22லேருந்து படிங்க. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்,
எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இயேசு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் அசட்டை பண்ணுவீர்களா? இது கட்டளையா கட்டளை இல்லையா? சொல்லுங்க, கட்டளையா கட்டளை இல்லையா? சத்தமா சொல்லுங்க. யார் கொடுத்த கட்டளை? இயேசு திருச்சபையின் ஞான மேய்ப்பர்களுக்கு திருச்சபைக்கு கொடுத்த கட்டளை. நீ எவருடைய பாவங்களை மன்னிப்பாயோ அது மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பாயோ அது. அப்ப நல்ல கவனிங்க, திருச்சபையில் ஞான மேய்ப்பர்கள் குருக்கள் இடத்துல நாம் பாவ சங்கீதம் பண்றதுக்கு முதல்ல அடிப்படை என்ன தெரியுமா? 3 காரியம். ஒன்று, நான் பாவி என்ற உணர்வு வேணும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நான் பாவ சங்கீதம் பண்ண என்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. மூன்றாவது, என் பாவத்தை ஒத்துக்கொண்டு அதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பந்தாங்க நமக்கு என்ன உண்டு? விமோசனம் உண்டு. இன்னைக்கு விமோசனம் இல்லை, இன்னைக்கு டைரக்டாக பாவம் செய்து பண்ணுவோம், லைவாக பாவம் செய்து பண்ணுவோம். நான்லாம் என்ன பாவம் பண்ண, அப்படிலாம் பண்ணலங்க இப்படிலாம் பண்ணலங்கன்னு சொல்லுகிற கூட்டம் கடவுளை நம்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நம்பினா சீமோன மாதிரி வந்துருவ, சக்கேவ மாதிரி வந்துருவ, பாவியான பெண்ணை மாதிரி வந்துருவ. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு மேலே எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா முதல்ல எனக்கு இருக்க வேண்டியது என்னன்னா, நான் பாவி, என் பாவங்களை இயேசு மன்னிப்பார், என் குற்றங்களில் அவர் என்னை விடுவிப்பார் என்று நான் அவரிடத்திலே வந்து என்னை ஒப்புக் கொடுப்பேன். ஆமென். என் நம்பிக்கை என்னை எங்க நடத்தணும் தெரியுமா? டெய்லி நடத்தணும். எங்க? தேவனுக்கு முன்பாக என்னை நான் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை மலையை அசைச்சிடும். ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை குருடர்களை பார்க்க செய்திடும். ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை செத்து போன உயிரோட எழுப்பிடும். ஆனா இவ்வளவும் செஞ்ச நிறைய பேரு தங்கள் பரிதாப நிலைமையை பார்க்காம நரகத்துக்கு போயிட்டாங்க. அதனாலதான் புனித பியோ சொல்கிறார், கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கை உங்களை அனுதினமும் புதுப்பிக்கட்டும். கிறிஸ்து மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா பழைய இயல்பு உனக்கு தெரியணும். நான் பிரதர்கிட்ட கோவப்பட்டுட்டு சொத்துராம் அல்லேலூயா அப்படிங்கிறது இல்லை. முதல்ல நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும். தன் சகோதர சகோதரிகளிடத்தில் மனத்தாங்களா இருந்தாலே பலிபடத்தில் என்ன வச்சுறான்? காணிக்கைய வச்சுட்டு வந்து சமாதானம் செய்யன்னு சொல்றாரு ஆண்டவர். இவ்வளவு சொல்ற ஆண்டவர் நமக்கு அவருடைய மன்னிப்பை தர இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? நம்ம நிலைமை நமக்கு உணரணும். பிரைஸ் தி லார்ட். நான் நீதிமான், நான் நல்லவன், நான் யோக்கியன், நான் பெரிய பிரசங்கம் பண்றவன், ஆண்டவர் ஆவிய மேல நிரம்பி இருக்கு, இதெல்லாம் விட எனக்கு தெரியணும். பவுல் அழகா சொல்லுவாரு, பாவியிலும் பெரும் பாவி நான். ஆண்டவரே நம் பாவி. புனித நம்முடைய திருத்தந்தை இப்போ இருக்கிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவரிடத்துல ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, போப் நீங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. போப் சொன்னாரு, நான் ஒரு பாவி. நான் ஒரு பாவியா? என் பேரை வேணா போப்புன்னு நீங்க எழுதிருக்கலாம், ஆனா நான் யாருன்னா பாவி. இதை எதிர்பார்க்கவே இல்லை நிருபர்கள். பிரியமானவர்களே, திருச்சபை உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற போதனைகள்லாம் நீதிமான் நீதிமான்னு மக்களை திசை திருப்பி எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிதாப நிலைமைய, நம்ம இயலாமைய கண்டுபிடிக்கணும்னா இயேசு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஏன் தெரியுமா? இயேசு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா அந்த நம்பிக்கை என்ன செய்யும் தெரியுமா? என் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புதலுக்குள்ள அழைத்து செல்லும். ஆமென். 2 கைகளை உயர்த்துவோம், 2 கைகளை உயர்த்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான்,
உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்பும் நான் கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. கண்களை மூடி ஒரு நிமிஷம். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே உம்மை நம்புகிறேன். எதுல நம்புறேன்? என் பாவத்தை மன்னிப்பதில் நீர் வல்லவர். என் குற்றங்களை மன்னிப்பதில் நீர் வல்லவர். என்னுடைய பலவீனமான வாழ்க்கையை மன்னிப்பதிலே நீர் வல்லவர். என்னுடைய பரிதாபமான என் வாழ்க்கையை மன்னிப்பதில் நீர் வல்லவர். இயேசுவே, என்னுடைய தவறுகள், என் குற்றங்கள், என் குறைகள், என் பிடிவாதங்கள், என் ஆணவம், என் அகம்பாவம், என் குடிவெறி, களியாட்டம், சீர்கெட்ட வாழ்வு, இதெல்லாத்தையும் விட்டு மனம் திரும்ப எனக்கு அருள்தாரும். கேளுங்க, அருள்தாரும். வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, சகோதரனே, சகோதரியே, கூப்பிடு. நான் வைக்கிற நம்பிக்கை, இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? அவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பார். நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பார். இயேசு இயேசுன்னு கூப்பிடுகிறபடி நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன் என்றால் அர்த்தம் என்ன? என் பாவத்திலிருந்து இயேசு என்னை மன்னிப்பார். என் பாவத்தை இயேசு மன்னிப்பார். வாய் திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவத்தில் கிடக்கிறேன், இந்த இழிவான காரியத்தில் கிடக்கிறேன். அதனாலதான் பாருங்க, முதல்ல ரெண்டு கூட்டத்தை ஆண்டவர் காமிச்சாரு. உலகத்தினுடைய தேடுதலுக்காக, வயிறு நிறைவதற்காக வந்த கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம் தங்களுடைய பெரிய ஆணவத்தை வெளிப்படுத்தும்படி நாங்களும் கடவுளை தேடுறவன் வந்த கூட்டம். ஆனா மூணாவது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் காமிக்கிறாரு. தங்களை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி, சிறுமையுற்று தங்களை தாழ்த்தி, தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி வருகிற கூட்டத்து மேலதான் ஆண்டவர் இரக்கம் வைக்கிறார். இந்த சமூகம், இந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்னை மன்னிங்கப்பா, என் குடும்பத்தை நாங்க செய்த பாவம் எல்லாத்திலிருந்து எங்களை விடுவியும். இயேசுவே இரத்தத்தினால் எங்களை கழுவும். இயேசுவே எங்கள் பிள்ளைகளை பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும். ஆண்டவரே, தீய காரியங்கள், குடிப்பழக்கங்கள், போதை பொருட்கள், உலகத்தினுடைய இச்சைகள், எல்லா தீமைகளுக்கு விலக்கி எங்க குடும்பத்தை மீட்டருளோம்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. சகோதரா, வாலிப மகனே, உன் இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. வாலிப மகளே, உன் இளமை பருவத்தில் நீ எப்படியோ வாழலாம் நினைக்காத. ஒரு நாள் நீ வாழும்போதே அது உன்னை குத்தி கிளறி உன் காயத்தை பெரிதாக்கி கொண்டே போகும். வாழ்க்கை ஒரு நாள் நிம்மதி இல்லையேன்னு சொல்லுகிற அளவுக்கு போகும். இன்னைக்கு இயேசுட்ட வா, இயேசுட்ட வா. இந்த பகுதியில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவருக்கு உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, எங்க குடும்பத்தில், எங்க வீட்டில் நீங்க வரணும். பாவம் வேண்டாம் ஆண்டவரே, தீமை வேண்டாம் ஆண்டவரே. உம்மை நம்புகிறோம் என்று சொல்லுகிற நாங்க ஜோசியம், ஜாதகம், மையி, பொய்யி, குறி கேட்குதல், எந்த தீமைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். உறுதியெடு, உறுதி எடுங்க. உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யும்படி தேவாதி தேவன் வந்திருக்கிறார், ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் குடிப்பழக்கங்களுக்கு தயவு செஞ்சு, வீட்டில் மதுபானங்களுக்கு, போதைப் பொருளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒப்புக்கொடு. கெட்ட வார்த்தைகள், ஆபாச பேச்சுகள், பொறாமைகள், போட்டிகள், சண்டைகள், குழப்பங்கள்
எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி ஆண்டோட ஒப்புக்கொடு. நிறைவானவர் வரும் பொழுது அரைகுறையானது ஒளிந்து போகும். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரா இயேசுவே, இயேசுவே, உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரா இயேசுவே, ஆண்டவரா இயேசுவே, உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் நம்புகிறேன். என்னுடைய பாவங்களிலிருந்து என்னுடைய பாவங்களில் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு முன்பாக இருந்து உமக்கு முன்பாக இருந்து என்னை பார்க்கிறேன். என்னை பார்க்கிறேன். நான் பாவி, நான் பாவி, நான் பலவீனன், நான் பலவீனன், நான் பலவிதமான நான் பலவிதமான தீமைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன். தீமைகளுக்கு அடிமைப்பட்டு என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். இதுவரையிலும் இதுவரையிலும் போலியாக பொய்யனாக வாழ்ந்ததற்காக என்னை மன்னியும். என்னை மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே, ஆண்டவரே, பாவம் வேண்டாம், பாவம் வேண்டாம், தீய பழக்கங்கள் வேண்டாம், தீய பழக்கங்கள், உலக இச்சைகள் வேண்டாம். இச்சைகள் வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் உடலையும் என் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் கழுவியருளும். என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னை பரிசுத்தப்படுத்தும். என் கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன், மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா.